சம்பந்தர், திருநாவுக்கரசர், சொல்லுங்க, திருநாவுக்கரசர், நம்பி ஆரூரர், மாணிக்க வாசகர், இந்த 4 பேரும் 4. இவர்களோட சேர்த்து சேக்கிழார் பெருமான். யாரு? ஏன்னா இவங்க இறைவனை பாடினார்கள், சேக்கிழார் இவர்களை பாடினார், இறைவன் அடியார்களை பாடினார். திருமுறையில சைவத்தை பொறுத்தவரை இறைவனுக்கு என்ன மதிப்பு கொடுக்கிறோமோ அது அடியார்களுக்கு உண்டு, மறந்துடக்கூடாது. அடியாரை வணங்குவதும் இறைவனை வணங்குவதும் சைவத்தை பொறுத்தவரை வேறு வேறு அல்ல. இன்னும் சொல்ல போனா அடியாரை வணங்கி விட்டு இறைவனை வணங்கினாலும் கவலை இல்லை, கவலையப்பட வேண்டாம். நீங்க அடியாரை வணங்கிட்டு நான் இறைவனை வணங்கல, பரவாயில்ல, இந்த வணக்கம் அங்க போயிடும். ஆனா அங்க வணங்கிட்டு அடியாரை வணங்கலைன்னா சிக்கல் இருக்கும். அந்த காலத்துல பெரியவங்க எல்லாருக்கும் தெரியும், சின்ன பசங்களுக்கு தெரியாது. ஏன்னா பேஸ்புக், ட்விட்டர்லாம் வந்ததுக்கு அப்புறம் தெரியாது. லெட்டர் எழுதுற பழக்கம் இங்க எத்தனை பேருக்கு இருந்தது? நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் பாக்ஸ் இருக்கு, இப்ப அதெல்லாம் எடுத்துட்டாங்க. போஸ்ட் பாக்ஸ், அதுல லெட்டர் போட்டோம்னா அது எங்க போகும்? ஹெட் போஸ்ட் ஆபீஸ் போகும். நீ போய் ஹெட் போஸ்ட் ஆபீஸ்லயே போஸ்ட் பண்ணிட்டா வீட்டுக்கு முன்னாடி வருமா? இது இவ்வளவு எளிமையா சொல்ற வாரியார் சொன்னார். அடியார்களுக்கு செஞ்சுட்டீங்கன்னா அது எங்க போயிடும்? நீ ஹெட் போஸ்ட் ஆபீஸ்ன்ற இறைவனுக்கு போயிடும். நீ அங்கேயே போய் செஞ்சுட்டீங்கன்னா இங்க வராது. அதனால அடியார்களுக்கு செய்யறதுங்கிறது ரொம்ப ஈஸி. லெட்டர் எழுதி நம்ம திருமணையிலே போட்டுறோமே, அது ஆட்டோமேட்டிக்கா இங்க போயிடும், இறைவனுக்கு போய்விடும் அப்படின்னு திருமந்திரத்துக்கு விளக்கம் கொடுக்கும்போது வாரியார் சுவாமி இந்த எளிமையான விளக்கத்தை கொடுப்பார். சரி, அதனால சைவத்துல குரு, லிங்க, சங்கம வழிபாடுன்னு 3 விதமான வழிபாடு. முதல் வழிபாடு என்ன வழிபாடு? குரு வழிபாடு. சைவத்துல குருவுக்கு நிகர எதுவுமே கிடையாது. இது நம்முடைய இந்திய பண்பாடுன்னு கூட சொல்றோம். கபீர் தாஸ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் நார்த்ல, தெரியுமா? ஹிந்தி படிச்சவங்க எல்லாம் தெரியும். கபீர் கா தோஹே அப்படின்னு சொல்லி, தோஹே அப்படிங்கிறது 2 வரியா எழுதுற, நம்ம தாயுமான சுவாமி எழுதுன பராபர கண்ணி, கண்ணின்னு சொல்லுவோம் தமிழ்ல. வட இந்தியால என்னன்னு சொல்லுவாங்க? தோஹேன்னு சொல்லுவாங்க. கபீர் கா தோஹே. அந்த கபீர்கிட்ட போய் ஒருத்தர் கேட்கிறார், கபீர்கிட்ட கேட்கிறார். ஒரே நேரத்துல குருவும் கோவிந்தனும் வந்துட்டாங்க. நீ யார வணங்குவ? முதல்ல அவர் யோசிக்கவே இல்லை, குருவை வணங்குவே. எப்பா கடவுள் வந்திருக்காருப்பா. ஆமா, அவர் கடவுள்னு எனக்கு யார் சொன்னா? குரு தானே சொன்னாரு. கடவுளை காமிச்சவனுக்கு முதல்ல வணக்கத்தை சொல்றதா, கடவுளுக்கு சொல்றதா? கடவுளை காமிச்சவனுக்கு தான் சொல்லணும். எனவே நான் குருவைத்தான் முதல்ல. குரு கோவிந்த் கடே காக்கேன்னு அந்த தோகை ஆரம்பிக்கும். குருவும் கோவிந்தனும் ஒன்றாக வந்தால் நீ யாரை வணங்குவாய்? அடுத்து இன்னொருத்தர் சூர்தாசர். 3 தாஸ் மறந்துடக்கூடாது. இங்க 4 மாதிரி அங்க 3 பேர். கபீர்தாஸ், சூர்தாஸ், துளசிதாஸ். புரியுதா? பாத்தீங்களா, நல்ல விஷயம் சொல்லும்போது வரும்னு சொல்லுங்க. கொஞ்சம் நஞ்சம் வினை பதிவு இருக்கு. பாத்தீங்களா? கபீர்தாஸ், சூர்தாஸ், துளசிதாஸ். இந்த சூர்தாசர் குரு பத்தி சொல்லும் பொழுது சொல்றார், இந்த மேகங்கள் இருக்கு இல்லையா, அந்த மேகங்களை எல்லாம் தாள்களாக வானத்தின் நீளத்தை மையாக்கி எழுதினாலும் குருவுடைய பெருமையை எழுதி முடிக்க முடியாது. இதுக்கு மேல என்ன சொல்லணும்? மேகம் முழுக்க தாளாக்கணும். வானத்திலிருந்து இருக்கிற நீளத்தை எல்லாம் மையாக்கி குருவோட பெருமையை எழுத ஆரம்பிச்சாலும் குரு பெருமையை எழுதி முடிக்க முடியாது. யார் சொன்னது? இப்படி துளசிதாசர் என்ன பண்ணாருன்னா, ராமாயணம், ராமச்சரித மானஸ், வால்மீகி ராமாயணம் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் கம்ப ராமாயணம், 3வதாக வந்த ஒரு பெரிய ராமாயணம் ராமச்சரித மானஸ் என்று சொல்லக்கூடிய துளசிதாசர் ராமாயணம். நீங்க காசிக்கு போயிருந்தீங்கன்னா காசி விஸ்வநாதர் பார்த்துட்டு விசாலாட்சி பார்த்துட்டு வந்துருவோம். ஆனா அங்க துளசி மந்திர்னு ஒரு கோயில் இருக்கு, தயவு செய்து போனா போய் பாருங்க. நம்ம ஊர்ல கூட அந்தந்த ஊர் பாடல்களை கல்வெட்டுகள் எழுதி போட்டுருக்கிறோம் இல்லையா, அது மாதிரி செலவுக்கள்ல இந்த ராமாயணம் முழுக்க, துளசிதாசர் எழுதின ராமாயணம் முழுக்க சான்ஸ்கிரிட்ல எழுதி போட்டுருக்காங்க. எதுல? துளசி மந்திர்ல. அது போனா போயிட்டு வரும். காசிக்கு போனா துளசி மந்திர், அதுக்கப்புறம் தில்பாண்டேஸ்வரர் கோவில் அப்படின்னு சொல்லி அங்க ஒரு கோவில் இருக்கு. தஞ்சாவூர் பெரிய கோவில் லிங்கம் மாதிரி இருக்கும் அந்த லிங்கம், தில்பாண்டேஸ்வரர். எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? காசிக்கு எத்தனை பேர் போயிருக்கீங்க? பார்த்தீங்களா?
பாத்தீங்களா? காசி இப்ப நம்ம இதெல்லாம் பார்க்கல பாருங்க. காசியில மொத்தம் நமக்கு 22 இடங்கள் பார்க்க வேண்டிய இடங்கள், அவசியமா பார்க்க வேண்டிய இடங்கள் எவ்வளவு இருக்கு? 22 இடங்கள் இருக்கு. நம்ம அதெல்லாம் பார்க்கறது இல்லை. ஒவ்வொரு முறையும் போயிட்டு இந்த 3 கமிட்டும் முடிச்சுட்டு வந்துடும். ஆனா இனிமேல் போனால் அப்படி போயிட்டு வாங்க. வாய்ப்பு இருந்தா நம்மளே போவோம். அப்படி ஒரு தலைப்பயணம் நாம் அமைத்துக் கொண்டு நாம் சென்று வரலாம். சரியா? எல்லாமே உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளது. அப்ளிகேஷனை போடுவோம், வேலை கொடுக்கறது கொடுக்காதான் அது அவனுடைய இல்லையா? நம்ம போட்டு வச்சிருவோம், எல்லா பக்கமும் அப்ளிகேஷன் போடுவோம். எதை அவர் டிக் பண்ணி அனுப்புறாரோ அனுப்பிட்டு போட்டோம் இல்லையா? அப்படித்தானே போன தலைப்பயணம் நமக்கு அமைஞ்சது இல்லையா? அப்படி ஒரு தலைப்பயணம் அப்படி நமக்கு பெருமான் அமைச்சு கொடுத்தாரு. சரி, இப்ப இந்த செய்தியெல்லாம் அடிப்படையா நம்ம சைவத்துல தெரிஞ்சுக்க வேண்டிய இசை தொடர்பான செய்தி. அடுத்தது